எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பொங்கல் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக காய்கறியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்லா விதமான காய்கறியும் வாங்கணும் பொங்கலுக்கு. கிழங்கு வகைகள் பாருங்கள், காய்கறி வகைகள், கொடியில் காய்க்கிறது, செடியில் காய்க்கிறது எல்லாமே போடணும். பூமிக்கு அடியில் காய்க்கிறது அவ்வளோமே நம்ம போட்டால் தான் அந்த பொங்கல் குழம்போட டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அது பாருங்கள், எல்லா காய்கறியும் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். வாங்க இப்போது பொங்கல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அனைத்து காய்கறியும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் கிழங்கு வகைகள் மட்டும் போட்டு நம்ம இப்போ வச்சிடலாம். நம்ம இதில் சேம்பு கிழங்கு, சேனக்கிழங்கு 2 வகையான கிழங்குகள் போட்டிருக்கேன். கிழங்கு வகையில் அவிய கொஞ்சம் நேரமாகும், அதனால் நம்ம முதலே போட்டுடலாம். இது கருணைக்கிழங்கு, இதை பாருங்கள், இது சிறுகிழங்கு, இது உருளைக்கிழங்கு, இது வள்ளிக்கிழங்கு. இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், அதனால் நம்ம கையாலே எடுத்து போடலாம். தண்ணி கழுவி வச்சுருக்கனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. இதை இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு கொதி விட்டு அவியட்டும். நம்ம அது கூட காய்கறியும் போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிடும், அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்போ நம்ம பருப்பை வச்சிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ பருப்பு எடுத்துருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பிணைஞ்சி எடுத்துடலாம். நான் ஒரு உலக்கு தண்ணிக்கு 2 உலக்கு, ஒரு உலக்கு பருப்புக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் 3 விசில் விட்டு இறக்கலாம். இப்போ பாருங்கள், கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டு வாங்க மற்ற காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். கோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கலாம். இது தடியங்காய், நம்ம கழுவி வச்சுருக்கோம், தண்ணியோடு இருக்கிறதுனால நம்ம கையில் எடுத்து போட்டுக்கலாம். கூடவே முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. எல்லா காய்கறியும் போடுறதுனால. இப்போது கிழங்கு, சீனிக்கிழங்கு, இது பாருங்கள் பூசணிக்காய், இது பாருங்கள் பீக்கங்காய், இது பாருங்கள் தடியங்காய், சவுச்சவ், இது பாருங்கள் முள்ளங்கி, இது பாருங்கள் பாவக்காய், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், சீனரைக்காய், அவரைக்காய், இது ஒரு வகையான அவரைக்காய், நம்ம கடைசியாக இப்போ பாருங்கள் தக்காளி, மிளகாய், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் இதோட சேர்த்துடலாம். பாருங்கள் கத்திரிக்காயும் கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்கறி முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் சீக்கிரமாக காய்கறி அவியும். நான் இதுக்கு கிட்டத்தட்ட 1 குடம் தண்ணி இதில் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம காய்கறி போட்டிருக்கோம். இது 2 குடம் தண்ணி பிடிக்கிற அளவு பெரிய பானை தான். இப்போ மூடி விட்டுடலாம். வாங்க இப்போ மசாலா திரிச்சிடலாம். வாங்க, நான் ஏற்கனவே மல்லி, வத்தல், காயம், பருப்பு, நம்ம தேவையான அனைத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் சாம்பாருக்கு. சீரகம், வெந்தயம், மிளகு. இப்போ இதை நம்ம நல்லா ஆறி வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி திரிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம திரித்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தேங்காவை நம்ம திரி வச்சுருக்கோம். அது கூட ஒரு முழு பூண்டு போடணும். ஏன்னா நிறைய காய்கறி சேர்ந்துருக்கனால, கிழங்கு வகையில் சேர்த்துக்கனால பூண்டு போட்டால் தான் நல்ல வாய்வு. இந்த வாயுங்கிறதுனால நம்ம இந்த பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு, நல்லா குழையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு
100 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்கள் நல்லா காய்கறி அவ்வளோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பை சேர்த்துடலாம். நம்ம காய்கறி தண்ணியை எடுத்து இந்த பருப்பு பாத்திரத்தில் ஊற்றி அதையும் நம்ம கழுவி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா தூளையும் இதில் சேர்த்துடலாம். சாம்பார் பொடி அப்படியே நம்ம குக்கரோட போட்டால் கட்டி கட்டி ஆயிருங்கனால நான் கரண்டியை வச்சு எடுத்து போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி இதில் சேர்த்துடலாம். நான் புளி கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாலாம் சேர்க்குறதுனால நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் புளி கூட போட்டு அதையும் கரைச்சி எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும், நல்லா மூடி விட்டுறலாம். அப்பப்போ நீங்கள் கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிடலாம், தாளித்து ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே தாளித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். இப்போ சூப்பரான சுவையான பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.